இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நாளை இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டால் நாங்கள் காரணம் அல்ல. தலைவர் உருவாக்கி கொடுத்த அந்த தங்க தலைவன் உருவாக்கி கொடுத்த அந்த இரட்டை இலை சின்னம் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெள்ளுனார் புலம்பெயர்ப்பு வரியை எழுதிட்டு. ஆகவே அப்படிப்பட்ட சின்னம் புரட்சி தலைவர் அம்மா பரிணாம வளர்ச்சி வெற்றிகளை குவித்த சின்னம் நாளை ஏதாவது அதுக்கு ஆகும் முடக்கப்படும் என்று சொன்னால் பழனிசாமியின் இந்த தீய சக்தி தான் காரணமாக இருக்க முடியுமே தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த கட்சியை அடமானம் வைத்து ஒழிக்க முடிவு செய்து விட்டார். அவருக்கு பிரச்சனை இல்லைங்க. இப்போ முடக்கிட்ட சின்னத்தை நாங்கள் தான் ஏதாவது பிரைவேட் சிம்பிளை தேடி போகணும். பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக சிம்பிளில் கூட நிற்பார். அவர் கவர்மெண்ட்டோட நல்ல டைப்பில் இருக்கார். அதனால தான் கவர்மெண்ட் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுல எங்கள் அண்ணனையும் தூக்கி பின்னாடி உட்கார வச்சு அசம்பிளியில் உச்சநீதிமன்றத்துக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் எதிர்ப்பா பழனிசாமி நடந்துட்டு இருக்காருன்னு அவரை பல நேரங்களில் நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா என்று சொல்லுவார்கள். டெல்லி வழக்கறிஞர்கள் அவரை காப்பாற்றினார்கள். இப்படியே போயிட்டு இருந்துச்சு கதை. எந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்ல சிக்ஸர் வேணுமா இருந்தது, சிக்ஸர் அடிச்சுட்டு வந்திருக்கோம். இனிமேல் டோட்டல் ரன் அடிக்க வேண்டியது தேர்தல் கமிஷன். பார்ப்போம் என்ன நடக்குது. ஓபிஎஸ் அண்ணனுக்கு சேரணும், அது நியாயப்படி. அது சேரலனா வேற வழி இல்லை. இலைய நீங்க இலைன்னு இல்லை சின்னத்தை வேற வழி இல்லாமல் நெக் ஆஃப் த மூமெண்ட்ல நீங்க டிசிஷன் எடுக்க முடியாது. அதுதான் சட்டம். நீங்க ஃப்ரீஸ் பண்ண வேண்டியிருக்குங்கிறதையும் கோட் பண்ணி உங்களுக்கு இலை வேணும், இல்லைனாக்கா அடுத்த கட்ட முடிவு ஃப்ரீஸ் பண்ணணும். தப்பே கிடையாது. நான் ஓப்பனாக சொல்றேன். ஏன்னா இது தீய சக்தி கையில் போய்விடக்கூடாது. அதான் எடப்பாடி பழனிசாமி தீய சக்தி கையில புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம் போயிடக்கூடாது. ஏன்னா பைலா திருத்தப்பட்டு 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும். பணக்காரன்லாம் அங்க இருக்கணும், பக்கத்துல தொண்டர்கள் நிற்க முடியாத சூழ்நிலை. அவரே காட்டடிச்சு அவரே விடுவார். 5 வருஷமா அவர் தலைமை கழக நிர்வாகியா இருக்கணும். இவர் ஓபிஎஸ் என்ன பெர்ஜரா சேர்த்துக்கிட்டப்ப 5 வருஷம் கண்டிஷன்ல வரல. ஏன்னா அவர் காப்பாத்திக்கணும். இப்படி எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அத்தனை தில்லுமுறு. காசு வந்துருச்சு சார், திமிரு வந்துருச்சு சார். காசு தான் சார். டெல்லியில கூட கேட்கறாங்க, இந்த ஆளுக்கு எப்படி இவ்வளவு பெரிய தேரி வந்துச்சு. சுத்த பயந்தவங்களை என்னோட பழகின காலத்துல அதிகமா பேசவே மாட்டாரு. பணம் சார், பணம் கொட்டி இருக்கு. அரசு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு. பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெறணும் என்ற ஒரே எண்ணத்துல செயல்படுறார். பழனிசாமி அரசியலிருந்து தூக்கி எறியப்படுகிற வரை ஓய மாட்டேன், நல்ல எதிரியை செலக்ட் பண்ணிருக்கேன்னு கட்சி விட்டு எடுத்தேன்னு சொன்னேன். இதுதான் தொடருது. பாருங்க, வேலுமணி தங்கமணிக்கு புரியும் என்னை பத்தி. பழனிசாமி கொஞ்ச நாள் ஆகும், அறிவு கம்மி.